நம்ம டிஎன்ஏவ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் லைஃப்னு சொல்றோம். ஆனா, அந்த ப்ளூ பிரிண்ட்ட வச்சு வீடு கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இல்லன்னா யூஸ்லெஸ் தானே! அங்க தான் ஆர்என்ஏ வருது. வெல்கம் பேக் டூ பிகோமிக்ஸ் சேனல். இன்னைக்கு ஆர்என்ஏ பத்தி பார்க்க போறோம். ஆர்என்ஏ இல்லன்னா ரைபோநியூக்ளிக் ஆசிட். ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்ட், டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும். டிஎன்ஏ ரொம்ப ஸ்டேபிளா செல்ஸோட நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். ஆர்என்ஏ வந்து ரொம்ப டைனமிக், மூவ் ஆகிட்டே இருக்கும். கெமிக்கலி பார்த்தா சின்ன டிஃபரன்ஸ் தான். இதுல ரைபோ சுகர் இருக்கு. அப்புறம் தைமன் பேஸ் பதிலா யூரசில் இருக்கும். ஒரு ஜெனட்டிக் கோட புரோட்டீனா மாத்துறதுக்கு செல்ஸ் ஒரு 3 டைப் ஆஃப் ஆர்என்ஏ நம்பி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்ஆர்என்ஏ. டிஎன்ஏல காப்பி பண்ண இன்ஃபர்மேஷனை நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரும். செகண்ட் ஆர்ஆர்என்ஏ, ரைபோசோமல் ஆர்என்ஏ. இது என்ன பண்ணும்னா ரைபோஸ் மேக் பண்ணுது. பேசிக்கலி புரோட்டீன் ரெடி ஆகிற ஃபேக்டரி ஃப்ளோர் மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட் டிஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இது டெலிவரி ட்ரக் மாதிரி ஆக்ட் பண்ணும். கரெக்டான அமினோ ஆசிடை ஃபேக்டரிக்கு கொண்டு வந்து புரோட்டீன் அசம்பிள் பண்ண ஹெல்ப் பண்ணும். பயோமெடிக்ஸ்ல இது ஏன் ரொம்ப முக்கியமா பார்க்குறோம்னா பிகாஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் லைக் ஆர்ஆர்என்ஏ சிக். டிஎன்ஏ சீக்வன்சிங் பண்ணா அந்த செல்ஸ்குள்ள என்னென்ன ஜீன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஆனா ஆர்ஆர்என்ஏ சீக்வன்சிங் பண்ணா கரண்டா எந்த ஜீன் டேர்ன் ஆன் ஆயிருக்கு கிளியரா தெரியும். இது எப்படின்னா ஒரு டிக்ஷனரியை பார்க்கறதுக்கும் ஒரு லைவ் கன்வர்சேஷன் கேட்கறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மாதிரி.